அனைவருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பித்தாமக பத்ரிஜிக்கும் மற்றும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இது பார்ட் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது நம்ம இந்த புக்கு ஃபுல்லா பார்த்துட்டோம். பட் சில விஷயங்கள் நான் அதுல நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம ஒரு கீ மெசேஜா எடுத்துக்கிட்டோம், அதாவது ரொம்ப முக்கியமான மெசேஜா எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கர்மா அப்படிங்கிற பார்ட்டோ இல்ல நம்ம எப்படி அந்த ஒரு சேலஞ்ச், இப்போ ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அதுல இருந்து எப்படி ஈஸியா வெளியில வரலாம் அப்படிங்கிறதுக்கு சில ஆஹ், முக்கியமான சில கீ மெசேஜஸ் இருக்கு. அதை நம்ம பார்ப்போம். அதுல கர்மாங்கிற லா ஆஃப் கர்மால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 6 வார்த்தை இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிக்காதது, ஆஹ் இன்னொன்னு எனக்கு லாபம், எனக்கு நஷ்டம், அப்புறம் நியாயம், அநியாயம். இந்த 6 வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா, அதாவது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் செய்யறேன் அப்படின்னு செய்யாம, இதுதான் தர்மம், இதுதான் நியாயம், அதனால நான் இதை செய்யறேன் அப்படின்னு செய்யணும் நம்ம. இப்ப எனக்கு பிடிக்கல அதனால நான் இப்படி செய்யறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா, நாம ஒரு சிக்கல்ல இருக்கோம், ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம கரெக்டா டெசிஷன் எடுத்தாதான் அந்த ப்ராப்ளத்துல இருந்து இந்த ஜென்மத்துல இருந்தே வெளியில வர முடியும். இல்லைன்னா இதை நீங்க புரியாம திருப்பி திருப்பி அந்த கார்மிக் செயின்ல இந்த கர்ம விலங்குல நம்ம அந்த சர்க்கிள்ல மாட்டிக்கிட்டே திருப்பி திருப்பி போயிட்டு இருப்போம். ஸோ இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆஹ், நம்மளுக்கு நல்லா ஈஸியா வெளியில வர முடியும், நல்லா ஹாப்பியாவும் இருக்க முடியும். நம்ம தியானம் பண்ணி நம்ம எந்த பாடத்தை கத்துக்க வந்திருக்கோமோ அதுல நம்ம வெளியில வந்துடலாம். பத்தஞ்சலி சொல்ற மாதிரி தியானம் சர்வரோக நிவாரணி, சகல போக காரணி, சத்திய ஞான பிரசாதினி, அந்த மூணையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்ம அதை நம்மளால அனுபவிக்க முடியும். ஸோ இதுக்கு உதாரணமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் எனக்கு துரியோதனன் பாட்டுல இருந்து எனக்கு பாண்டவர்களுக்கு அவங்களோட இடத்த கொடுக்க பிடிக்கல, அதனால நான் அநியாயமா நடந்துக்கிறேன். ஸோ அவருக்கு பிடிக்காதனால அவர் நியாயமா நடக்கிறாரு. அப்புறம் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அதனால நான் நியாயமா நடக்க மாட்டேன். எனக்கு லாபம் வராது, எனக்கு நஷ்டமாகும், அதனால நான் அதை அதர்ம வழியில, ஒரு அநியாய வழியில சம்பாதிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம இந்த 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 புரிதல் இருந்துச்சுன்னா ஈஸியா நம்மளுக்கு வெளியில வந்துருவோம், நம்மளுக்கு தெளிவு வந்துரும். என்ன டெசிஷன் எடுக்கணும், நம்மளுக்கு லாபம் வருது நம்மளுக்கு நஷ்டம் வருதுங்கிறத பேஸ் பண்ணி அதை ஒரு வரையறையா வச்சு நம்ம எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்காம, எது நியாயம், எது அநியாயம், எது தர்மம், எது அதர்மம், ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த தெளிவு வந்துருச்சுன்னா, ஸோ நான் தர்மமா இருக்கேனா, ஸோ என் தர்மம்னா என்னது. இப்போ ஒரு நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, குடும்பத்துல இருக்கேன் அப்படின்னா, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, என்னோட மாமியார் மாமனார், இப்போ அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே. என்னோட தர்மம் என்ன? குழந்தைங்கள நல்லபடியா பார்த்துக்கணும். ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் நான் செய்யணுமோ அதை என்னோட தர்மத்தின் வழியில நான் செய்யணும். அவங்கள டிமாண்ட் பண்ணக்கூடாது. நீ நல்லா படிச்சாதான் நான் உனக்கு இதை சமைச்சு போடுவேன், உனக்கு பிடிச்சத நான் சமைக்கணும் அப்படின்னா நான் சொல்றதை நீ கேளு. அதை ஒரு கொள்கையா பிடிச்சுக்க கூடாது. அவங்களுக்கு அப்பப்ப அதை சொல்ற, அவங்கள அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு வேணா சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு மீறின கெப்பாசிட்டி, சப்போஸ் அவங்களால இவ்வளவுதான் படிக்க முடியுது, ஒரு அளவுக்கு தான் அவங்களுக்கு ஒரு அஹ், திறமை இருக்கு அப்படின்னா அந்த திறமையில அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீ இந்த இதை அச்சீவ் பண்ணாதான் நான் உனக்கு இதை பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் தர்மம் கிடையாது. என்னோட தர்மம் என்ன அப்படின்னா, கரெக்டான ஒரு மனைவியா நடந்துக்கணும், ஒரு அம்மாவா இருந்துக்கணும். அப்போ அதுல அந்த அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து என்ன நான் எதிர்பார்க்கிறேனோ அது வந்தா தான் நான் என்னோட கடமை செய்வேன் அப்படின்னா அது அதர்மத்துல போயிடும். ஸோ அது எப்படி இருக்கோ, என்ன பண்றாங்களோ பண்ணலையோ, நாம தர்மத்துல இருக்கணும். நான் என்ன செய்ய வந்திருக்கேனோ, எந்த
ரோல் எடுக்க வந்திருக்கேனோ அதை கரெக்டா செஞ்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த கார்மிக் செயின்ல இருந்து வெளில வந்துடலாம். ஸோ ஒரு மருமகளா வந்து என்னோட மாமனார் மாமியாருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு என்னோட பார்ட்ல நான் என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும். அவங்க என்னை இப்படி ட்ரீட் பண்றாங்க, அதனால நான் இப்படி செய்யறேன் அப்படின்னா அங்க வேலைக்கே ஆகாது. நம்ம என்ன பார்ட் செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும். அது மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா அதையும் நம்ம கரெக்டா ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணேன், எனக்கு இப்படி நம்ம பிஹேவ் பண்றதுனால தான் நம்ம நிறைய எல்லாத்துலயும் ஏத்த குறைவிலே இருக்கோம், அங்க டியூவாலிட்டியில மாட்டிக்கிட்டு இருக்கோம். வந்து நம்ம வந்து அந்த மனம்ங்கிற அந்த பிடித்தல், அந்த லைக் டிஸ்லைக் விருப்பு வெறுப்புல வந்து போய் மாட்டிட்டு இருக்கோம். இப்ப நாமெல்லாம் வந்து இப்ப ஆன்ம ஆன்ம பயணத்துல பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்புன்னு ரொம்ப விருப்பு வெறுப்புனால நம்ம அநியாயமாவோ தர்மமாவோ நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு இதை செய்யறோம், எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யறது வந்து கரெக்டான விஷயம். அவங்க அன்னைக்கு எனக்கு அப்படி பண்ணாங்க அதனால இந்த மாதிரி அந்த கனெக்ஷன் பழைய பாஸ்ட்ல இருந்து கனெக்டட் பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காதது, எனக்கு லாபம் நஷ்டம் இதை பார்த்து நாம ஒரு ஒரு செயலையும் செய்யும் போது நாம அங்க மாட்டிக்கிறோம். நாம அந்த மனசுங்கிற அந்த ஒரு குறுகிய வட்டத்திலே தான் இருக்கும். இதுல இருந்து வெளியில வரவே முடியாது நம்மளால. எப்போ வந்து தர்மம், நான் ஒரு ஆன்மா, அது ஃபர்ஸ்ட் தர்மம். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த ஆன்மா எதுக்கு வந்திருக்குங்கிற நோக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம தர்மத்துல நிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். இல்லைன்னா பயம் வந்துடும். ஐயோ இது போயிருமோ, அவங்களுக்கு இதை விட்டு கொடுத்தா நம்ம நாளைக்கு கஷ்டப்படுவோமோ, அப்படிங்கறதெல்லாம் மனசோட வேலை. எவ்வளோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, நாம என்ன பூர்வ ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கோமோ அதோட பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லது பண்ணாதான் நல்லது வரும். சோ இப்ப நான் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு சில இது இழக்க வேண்டியது வருதுன்னா, அப்போ நான் போன ஜென்மத்துல யார்ல இருந்தோ வாங்கியிருக்கேன், அப்ப நான் இதை இழந்தா தான் அந்த இது பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த புரிதலும் வந்துச்சுன்னா தான் நாம இழந்ததுக்கான ஒரு இம்பாக்ட், அதாவது ரொம்ப பாதிப்படையாம நம்ம அதுல இருந்து கடந்து வர முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கார்மிக் ரூல், லா ஆஃப் கர்மா, காஸ் அண்ட் எஃபெக்ட், கர்ம விதி, இது வந்து நிறைய ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா வந்து நம்மளாம் அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்போம். ஏன்னா அதுல வந்து நம்மளோட விருப்பு வெறுப்பு இருக்கும். நீங்க அதை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில அதுல நம்மளோட விருப்பு வெறுப்பு லாப நஷ்டத்துல தான் வந்து நிப்போம் நம்ம. அந்த நாளையும் ஒதுக்கிட்டு மிச்ச ரெண்டு, தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம், இதை மட்டும் நம்ம பிடிச்சி ஒரு செயல் செஞ்சோம்னா நம்ம அந்த கார்மிக் செயின்லேருந்து ஈஸியா வெளில வந்துடலாம். ஃபர்ஸ்ட் அதுல ஏன் விருப்பு வெறுப்பு சொல்றேன்னா, ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த மனம் வந்து இந்த விருப்பு வெறுப்புல தான் ஃபுல்லா இந்த ஃபுல் வேர்ல்டுமே அதுல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பஞ்சேந்திரியங்கள், அதாவது கண்ணு மூக்கு காது வழியா பாக்குற அந்த அட்ராக்ஷன்னால தானே நம்ம எல்லாத்துலயும் போய் மாட்டிக்கிறோம். சோ அந்த விருப்பு வெறுப்பை விட்டுட்டு நீங்க வந்து நியாய தர்மம் என்ன, ஆன்ம ஞானம், ஆன்ம தர்மம் என்ன, அதுக்கு தியானம் பண்ணணும், அது விரிவடைய செய்யணும், அது வந்து ஒன்னஸ்க்கு போகணும், அது வந்து எங்க இருந்து வந்ததோ அந்த பூர்ணாத்மாட்ட போய் சேரணும், அதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த இப்போ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல இவ்வளவு நாளா தியானம் பண்ணி இவ்வளோ ஞானத்தை கேட்க கேட்க நம்ம அந்த நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் விழிப்புணர்வு ஃபுல்லா ஆன்மா பக்கம் திரும்பணும், கொஞ்சம் கொஞ்சமா திரும்பணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சில முக்கியமான வார்த்தைகளை வந்து நம்ம எப்பயுமே உள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு செயலை செய்யறோம், ஒரு முடிவு எடுக்க போறோம்னா அப்ப நம்மளை செக் பண்ணிக்கணும். அந்த செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எல்லா இங்கிலீஷ் எந்த ஓஷோ புக்கு எதுல போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த செல்ஃப் அனாலிசிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சுயமா நம்மளை நாமே பரிசோதித்து கொண்டே தான் நம்ம போக முடியும். நமக்கு நாமே தான். நீங்க வேற யாரையோ டிபெண்ட் பண்ணியே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது வந்து கஷ்டம். ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு இதுனா நீங்க அவங்கள்ட்டயே கேட்டுட்டே இருப்பீங்க. அவங்க அவங்களோட பார்வையில இருந்து சொல்லுவாங்க. ஆனா நாம செய்யறது, நம்ம பண்றது ரைட்டா தப்பான்னு நம்மளுக்கு முதல்ல தெளிவு வரணும். அது ரொம்ப முக்கியம்.
இந்த மாதிரி இந்த இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு அது வந்து முதல்ல கதை மாதிரி இருந்தது, அப்புறம் கேள்வி பதில் வந்தது. பட் நம்ம கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா போயிரும்ல. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இந்த கொஸ்டின் வந்தா இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கணும், அப்பதான் இதுக்கு ஃபுல் மார்க் வரும். அதே மாதிரிதான் நம்ம இந்த புக்கை படிச்சிட்டோம்னா இதுல இருந்து சில சாராம்சத்தை எடுத்து ஒரு 4-5 கோட்டு ஒரு 3 நாளை வந்து நம்ம இனிமே லைஃப்ல அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் அடுத்த லெவலுக்கு நம்மளால மேலேயும் போக முடியும். நம்ம தியானமும் நல்லா இருக்கும். நாம எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கோங்கிறத புரிதலும் வரும். இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வரும். ஹாப்பியா இருக்கலாம் லைஃப்ல. ஆரோக்கியமா இருக்கலாம். எல்லாமே வரும். ஸோ நாம கத்துக்கிட்டோம். அதாவது இந்த ஞானத்தை கேட்டோம் அப்படின்னா, கேட்டதோடு இப்படியே விட்டுட்டோம்னா, அப்புறம் அது அப்படியே போயிரும். ஒலட்டையில அப்படியே மறந்தே போயிரும். ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் நம்மளுக்கு நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதனால தினம் தினம் வந்து பல விஷயங்கள் உள்ள போயிட்டே இருக்கு. மீடியா வழியா எக்கச்சக்கமா உள்ள போயிட்டு இருக்கு. இந்த முக்கியமானதெல்லாம் விட்டுருவோம் நம்ம, மறந்துருவோம். ஸோ அதனால கண்டிப்பாக இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், ஒரு இடத்துல அவர் வந்து கேட்பாரு, முதிர்ந்த ஆத்மாக்களை பத்தி. அதுல கேட்கும்போது அதுல கடைசியில வந்து இவர் சொல்லுவாரு, இந்த ஆச்சாரியார் வந்து அந்த புத்தக ஆசிரியருக்கு சொல்லுவாரு, உனக்கு வந்து இந்த ஆன்ம ஞானம் இல்லாத போது கூட வந்து உன்னோட அதிகமான தேடல், உன்னோட கேள்விக்கான ஒரு விடை கொடுக்கணும்னு உன்னைய வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து உனக்கு பல ஞானங்களை கொடுத்தேன். உன்னைய வந்து சூட்சும பயணம்லாம் கூட்டிட்டு போய் எல்லாமே உனக்கு அந்த ஞானம் கொடுத்துருக்கோம். அந்த அறிவு வந்திருக்கு உனக்கு. இப்போ இது வந்து மேல் நம்மளோட மேன்மை அடைஞ்ச அந்த ஆன்மாக்கள் வந்து இவருக்கு அதை கொடுக்கணும். இப்ப ஒருத்தருக்கு அந்த ஞானம் வரும்போது எல்லாருக்கும் போய் சேருது இல்ல. சோ அது அது மாதிரி உனக்கு ஏன் இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீ போய் எல்லாருக்கும் இதை சொல்லணும், இந்த ஞானத்தை எல்லார்ட்டையும் போய் பகிரணும், அப்படிங்கிறதுக்காண்டி தான் உனக்கு இதை கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் வந்து கொடுக்க முடியாது. யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அது எல்லாருக்கும் போய் சேருது. சோ நாங்க என்ன இதுல இருந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இயற்கை இந்த பிரபஞ்சம் உனக்கு அளித்த இந்த வரத்தை, இந்த அறிவை நீ நன்றியுடன் உன உ- ஏற்று உன்னை விட தாழ்ந்தோருக்கு, அதாவது இந்த ஞானத்துல ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு போய் இதை நீ அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் உன்னோட பணி. சோ இதை நான் ஏன் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னா, பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏ தெரிஞ்சா ஏ சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ நாம கத்துக்கிட்டதை வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்றோமோ அது நம்மளுக்கும் பலனளிக்கும், அவங்களையும் நம்ம மேலே ஏத்தி விடணும். அதனாலதான் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து கஷ்டத்துல இருக்காங்கன்னா, ஏ இதை பண்ணு சரியாயிரும், ஏ அதை பண்ணு சீக்கிரம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்கள வந்து நம்ம கைப்பிடிச்சு கூட்டிட்டு வர்றதுக்கு, மேலே ஏத்துறதுக்கு எவ்வளவு உதவி செய்வோம்ல. அதனாலதான் அவர் வந்து அந்த ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு வார்த்தை, ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் காட்ஸ். ஸோ அதுல வந்து ஏன் அந்த ஃப்ரெண்ட் சொன்னார்னா, உனக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் சொல்லு, ஃப்ரெண்டா நினைச்சோன்னா ஈஸியா சொல்லுவோம் அப்படிங்கறக்காக சொல்லியிருக்காரு. இதுலயும் இதையும் ரொம்ப முக்கியமா சொல்றாரு அவரு. அப்போ நீங்க இப்ப கத்துக்கிட்டீங்கல்ல, இப்போ இதுல இருந்து கத்துக்கிட்ட சில விஷயங்களை உங்களுக்கு யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்கள்ட்ட வந்து ஏதோ புலம்புறாங்க, கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முதல்ல தியானத்தை சொல்லி கொடுங்க. தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு ஒரு உங்களால அவங்க பண்றாங்க பண்ணல அதை பத்தி கிடையாது. ஆனா நீங்க சொல்லணும். நீங்க எப்ப சும்மா ஜஸ்ட் சொல்றீங்களோ அப்பயே உங்களுக்கான சக்தியும் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலா நீங்க இருப்பீங்க. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுதான் நம்ம வர முடியும். ஒரே ஒரு அவர் பத்திரிஜி இன்னொரு கான்செப்ட், ஒரு குருவை புடிச்சுக்கிட்டே எல்லாரும் பின்னாடி வராதீங்க, எல்லாருமே மாஸ்டரா இருந்து எல்லாருமே குருவாங்க, எல்லாரும் காடாகுங்கன்னு சொல்லிட்டு. சோ நாமளும் அந்த நிலைக்கு போறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும், நாம கத்துக்கிட்டதை எல்லாருக்கும் சொல்லணும். ஜஸ்ட் ஒரு 2 வார்த்தை. உங்கள்ட்ட வந்து சும்மா புலம்புறாங்க கஷ்டம்னா, நீங்க அந்த கஷ்டத்தை உங்களால தீர்க்க முடியாது. ஏன்னா இந்த புக்ல பார்த்துட்டோம் நம்ம. அவங்கவுங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அவங்கவுங்க தான் தீர்க்கணும். அவங்கவுங்க வினைப்படி அவங்கவுங்க தான் தீர்க்கணும். இது யாரும் யாரோடதையும் மாத்தவே முடியாது அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்ப நீங்க அவங்களுக்கு கேட்டு இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். நான் தியானம் பண்ணேன், நல்லா இருக்கு, நீயும் பண்ணு, ரொம்ப நல்லா இருக்கும், இதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம் அப்படின்னு ஒரு 2 சென்டென்ஸ் சொன்னீங்கன்னா அதுலயே உங்களுக்கு நிறைய சேஞ்ச் நம்மளுக்கும் தெரியும், அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பா இருக்கும், கைடா இருக்கும்.
அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றாரு இதுல. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, இந்த மாரி உனக்கு வந்து இந்த அறிவ குடுத்துருக்கோம். ஸோ நீ வந்து இந்த இத சொல்ல சொல்ல நீ இன்னும் மேன்மை அடைஞ்சு உன்னோட உன்னோட சூட்சும பயணத்துல வந்து நெறைய ஞாபகங்கள் வரும். நீ இன்னும் மேல் சூட்சும பயணம்லாம் இந்த உடல்ல இருக்கும்போதே பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு உனக்கு. இத நீ நினைவுல வச்சு, மரணம் தாண்டிய வாழ்வ பற்றிய வந்து ஒரு அறிவு ரொம்ப அதிகமா வந்துரும். அதனால உன்னோட ஆன்ம முன்னேற்றம் ரொம்ப விரைவா நடக்கும். அதுல நீ மத்தவங்கலாம் விட்டு கொஞ்சம் மாறுபட்டு, கொஞ்சம் அதிகமா முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல, நான் எல்லாரையும் விட மாறுபட்டவன், நான் ரொம்ப உயர்ந்தவன், அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு கம்பேர் பண்ணி நம்மள நாமே வந்து கர்வ நிலைக்கு கொண்டு போக வேண்டாம். அப்படின்னு நான் நேத்தே சொன்னேன். இது ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்ன்றனால நான் திருப்பி சொல்றேன். அந்த கர்வம் நான் தியானம் பண்றேன். இவங்கலாம் தியானம் பண்ணல. அதனால வந்து இவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள நீ வெளியில சொல்லனாலும் பரவாயில்ல. அந்த உள்ளுக்குள்ள இருக்க எண்ணமே அந்த கர்வத்த தூக்கும்போது, எப்படி அவருக்கு வந்து இந்த சூட்சும பயணத்த உதவி செய்றதுக்கு மேல் உலகத்துல இருந்து ஹையர் வேர்ல்ட்ல இருந்து அவருக்கு உதவி செஞ்சாங்களோ, அந்த உதவி உடனடியாக நிறுத்தப்படும். அவங்க உடனே அந்த ஒ இத நிறுத்திருவாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு அறிவையும், இதையும் குடுத்த அவங்களுக்கு வந்து திருப்பி நன்றி செலுத்தணும் அப்படின்னா, நாம இந்த கர்வ நிலையில இல்லாம நம்மளுக்கு தெரிஞ்சத சொல்லிக் குடுக்கணும். அதனால தான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு பத்ரிஜி. "ஏ தெரிஞ்சா ஏ சொல்லிக் குடு" அப்படின்னு. ஸோ நான் வந்து இசட் வரைக்கும் கத்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்பா. நீ இப்ப ஏல தான் இருக்க அப்படின்னு நம்ம சொல்றதுல ஒரு அர்த்தமுமே கிடையாது. ஏன்னா நாமளும் ஒரு காலத்துல எதுவுமே தெரியாம இருந்தவங்க தான். இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு வந்து இந்த மாரி மகான்கள்லாம் இறங்கி வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்ப குடுத்து, இவ்ளோ ஈஸியா வந்து இந்த தியானத்த சொல்லிக் குடுத்துருக்காங்க. அத நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, இது இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அவரு வந்து அப்படி நெனைச்சிருந்தா, நம்மளுக்கு இது வந்திருக்காது. பத்ரிஜி அப்படி நெனைச்சிருந்தாருன்னா, நம்மளுக்கு இது வரவே வராது. ஸோ அவரு வந்து எவ்வளோ ஒரு பெருந்தன்மையா அந்த ஹ ஹையர் லெவல்ல இருந்து இறங்கி இந்த பூலோகத்துக்கு வந்து, நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள சொல்றாரோ, நாமளும் நம்மளால முடிஞ்சத சொல்லணும். இந்த 3 விஷயம் எனக்கு இந்த புக்ல ரொம்ப முக்கியமா தோணுச்சு. மத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் அதுல அதாவது சில அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம்ல, அது மாரி தான் இருக்கு. ஆனா இது வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டியது. இந்த புக்ல இருந்து எடுத்து நம்ம வந்து கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணணும். அது மாரி இப்போ உங்களுக்கு ஜென்ரலா சில டவுட்ஸ் இருக்கும். இப்ப நம்ம தியானம் பண்றோம். ஆ தியானம் பண்ணா நெறைய சக்தி வரும். தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும். ஆ அத அத பார்க்கலாம், இத பார்க்கலாம். ஆ ந எ நான் பாஸ்ட் லைஃப்ப பார்த்தேன். அப்படிலாம் நெறைய அனுபவங்கள்லாம் கேட்போம். பட் நம்மளுக்கு அது எதுவும் நடக்கலைன்னா, உடனே நம்ம வந்து ஒரு டிமோட்டிவேட் ஆயி ரொம்ப கீழ போயிட்டு தியானம் பண்ணா அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிற மனப்பான்மையே வேண்டாம். ஏன்னா, தியானம் பண்ணா என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம வந்து நெறைய தியானம் பண்றதுக்காக போவோம். நெறைய பேருக்கு அத சொல்லுவோம். ஸோ வந்து இந்த சில சித்துக்கள் கிடைக்கும், சில சக்திகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை எய்ம் பண்ணிட்டு நம்ம தியானத்துக்கு வந்துரும். அதை எய்ம் பண்ணி நம்ம தியானத்துல தியானம் பண்றோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு அவ்ளோ பெரிய சந்தோஷமோ, அதுல எந்த லெவலுக்கு போணுமோ, இன்னும் உயர்நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிரும். நம்மளால அதுக்கு மேல போக முடியாது. ஸோ, அதனால இதுல வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தனியா தான் இந்த புக்ல பத்தி இல்ல. இது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமானதுங்கிறனால நான் சொல்றேன். ஏன்னா நெறைய பேருக்கு அந்த மாரி இருக்கிறனால நம்மளால அ அத வந்து தொடர்ந்து செய்ய நம்மளால முடியல. ஸோ, அது வந்து சித்தர்கள் சில ஒரு வாக்கியம் மாரி சொல்லியிருக்காங்க. அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ நாம நம்மள நம்மளே செக் பண்ணிக்கலாம்ல. சரி நான் ரைட்டா தான் போயிட்டுருக்கேன். சரியா தான் போய்க்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்ப எப்படி அந்த புக்லேருந்து ஒரு 3 விஷயங்கள சொன்னேன். அத நம்ம வந்து ஒரு செக்லிஸ்ட் மாரி வச்சுக்கணும் நம்மளுக்கே. நம்மளே அப்பப்போ செக்லிஸ்ட் வச்சு, சரிதானா? நான் கரெக்ட்டா தான் இருக்கேனா? நான் வந்து இந்த மாரி தான் பண்றேனா? இந்த கார்மிக் செயின்லேருந்து வெளில வர்றதுக்காக எடுக்கிறப்பட்ட முடிவு இது கரெக்ட்டு தானா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாரி தியானத்திலயும் வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட்டு தியானம் வந்துச்சுன்னா சித்தி வரும். அ அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் வந்து வரும். ஆனா, அது ரொம்ப முக்கியம் இல்ல. இந்த சித்து விளையாட்டு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஆனா, நம்மளுக்கு முதல்ல என்ன வரும்? வாழ்க்கையில மாற்றம் வரும். இதத்தான் நம்ம வந்து ஒரு அளவுகோலா வச்சுக்கணும். நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது? நம்ம எப்படி ஹேப்பியா இருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? அந்த பர்ப்பஸ நோக்கி போறோமா? இந்த ஆன்மாவோட எதுக்கு வந்திருக்கோம்? அந்த வேலைய செய்றோமா?
அதை தான் நம்ம அளவுகோலா வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து மத்த சித்துகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அஹ், தனிப்பட்ட முறையில நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். அது அது நம்மளை நம்மளே உயர்த்தி கொண்டு போறோங்கிறதுக்கு ஒரு சின்ன அளவுகோல் தான். பட் அதையே பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால ஒரு 7 மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அது நம்மள்ட்ட நடக்குதான்னு நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை வந்து என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து அவசர புத்தி மாறியும். ரொம்ப ஃபாஸ்டா அவசர அவசரமா அவசர அவசரமா ஏதோ டைமே இல்லாத மாதிரி இந்த ஒரு ஜென்மத்திலே எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி ஒரு அவசர புத்தி வந்து உடனே போயிடும். ஃபர்ஸ்ட் அந்த நிதானம் வந்துடும். ஏன்னா அப்ப பர பர பரன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். எதுக்கு ஓடுறோம் எங்க ஓடுறோம்னே தெரியாம ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து நீங்க ஒரு 1 மணி நேரம் அந்த ஆல்பா அந்த மூளையை வந்து அந்த வைப்ரேஷனை வந்து அந்த அதிர்வு நிலையை குறைக்கும் போது ஒரு நிதானம் வரும். அந்த அவசரம் குறைஞ்சிச்சுனாலே நிதானம் வரும். நம்ம தமிழ்லயே சொல்லுவாங்கல்ல, பதறாத காரியம் சிதறாது. அதே மாதிரி அந்த பரபரப்பா, ஏன்னா இந்த சொசைட்டி அப்படிதான் ஆக்கி இருக்கு நம்மள. நம்மளோட அப்பா அம்மா என்னோட அப்பா அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிலாக்ஸ் லைஃப்ல தான் வாழ்ந்திருக்காங்க. இனி நாளைக்கே ஒரு வேலையில சேர்ந்த உடனே ஒரு லோனை போட்டு வீடு வாங்கணும், காரை இப்படி எல்லாம் இருக்கவே இருக்காது. அது ரொம்ப நாள் ஆகும் அவங்க அந்த ஒரு செட்டில்மெண்ட் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கெல்லாம். இப்போ நம்மளுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவ்வளோ வருது. நம்ம உடனே ஒரு ஜாப்ல சேர்ந்தோன்னே ஒரு 6 மந்த்ஸ்லேயே வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஆக்கிக்கிட்டு பரபரன்னு ஓடிட்டு இருக்கனால நம்மளுக்கு அப்படியே செட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஓ, அவசரமா பரபரன்னு முடிவெடுக்கிறது எல்லாம் போயிடும். தானாவே ஒரு நிதானம் வந்துடும் நம்மளுக்கு. உடனே வேணும், இப்பவே வேணும், இது அப்படி இந்த சீக்கிரம் உடனே எனக்கு ஒரு 21 நாள் தியானம் பண்ண எனக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகல, எனக்கு இந்த சக்தி வரல, எனக்கு இது மாறல, எனக்கு என்னோட வீட்டுக்காரர் மாறல, இதெல்லாம் நம்ம வந்து அவசர புத்தினால வர்றது. முதல்ல வந்து பாபா ஆஹ் ஷீரடி பாபா இதுல என்ன போட்டிருப்பாங்க, பொறுமை நம்பிக்கை. பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஸோ எல்லா நிலைகளிலும் ஒரு நிதானம் வந்துடும். ஸோ அவசர புத்தி போயிட்டு ஒரு நிதானம் வந்துடும் நம்மளுக்கு. அதை வந்து சித்தர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவசரம் உள்ள இடத்தில் அமிர்தம் நிலைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுமை பொறுமை வந்த பொறுமை வந்த நாளே சாதனை ஆரம்பமாகும். நீங்க எப்ப பொறுமையா இருக்குமோ அன்னைக்கே சாதனை ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க சொன்னாங்களே, டெய்லி 20 மினிட்ஸ் தியானம் 21 டேஸ் பண்ணா இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் வந்து அது எப்போ வருமோ வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை வேணும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டாதான் ஈஸியா நம்மளுக்கு வந்து வர முடியும். அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து கோபம் தானா குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம தான் முதல்ல பதட்டத்துல இருந்து வெளில வந்துடுறோம்ல. அவசர அவசரமா பதட்டமா இருக்கிறதுனால போயிருது எக்ஸ்பெக்டேஷன். இது நடக்கல அது நடக்கலங்கிற பதட்டத்திலேயே நம்ம சில வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். அந்த நிதானம் வரும்போது கோபமும் குறைஞ்சும். ஸோ ஒண்ணுன்னா இது இது ஃபர்ஸ்ட் குறைஞ்சதுன்னா அடுத்து அப்படி வரிசையா வரும். ஸோ கோபம் குறைஞ்சிரும் அதுல. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே வெடிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. யாராவது நம்மள ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னா, சரி அவங்க ஏதோ அறியாமல சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் அமைதியா இருக்க ஆரம்பிச்சிரும். நீங்க உங்களோட தாத்தா பாட்டியோ இல்ல வந்து அம்மா அப்பாவோ பாத்தீங்கன்னா அந்த பொறுமை அவங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த பரபரப்பான லைஃப்லயே வாழல அவங்க. ஸோ உடனே பதிலுக்கு பதில் பேசுறது இதெல்லாம் வந்து போயிரும் நம்மளை விட்டு. கோபம் கண்டிப்பா குறைஞ்சிரும். ஒரு சமநிலைக்கு வந்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கே புரியும். நீங்க தியானம் அதிகமா பண்ண பண்ண என்ன ஆகும்னா, உடனே ஒரே நாள்ல கோபம் போகாது. பட் படிப்படியா குறையும். ஒரு 10 தடவை டக்கு டக்குன்னு ஒவ்வொரு இதுக்கும் கோவப்படுறவங்க ஒரு 4 தடவை பொறுமையா இருந்து என்னதான் பண்ணோம் அப்படின்னு யோசிப்போம். ஒரு 5 தடவை கோவப்படுவோம். அப்புறமேல் யோசிப்போம் எதுக்கு நம்ம இப்ப கோவப்பட்டோம் அப்படின்னு. சோ அந்த யோசனை உங்களை நிதானப்படுத்துற அந்த நிதானம் வந்த உடனே உங்களை நீங்களே பரிசோதனை பண்ண பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அப்போ சித்தர் என்ன சொல்றாங்க, கோபம் அடங்கினால்தான் தீ சீராகும். கோபங்கிறது ஒரு ஃபயர் மாதிரி. அது வந்து கோபப்பட பட அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ ஃபயர் அதிகமானா என்ன ஆகும், எல்லாம் சாம்பலாயிரும். ஸோ அந்த அந்த ஃபயர் நம்மளுக்குள்ள ஃபயர் வந்து அந்த எனர்ஜி சக்தி ஃபயர் வந்து சீரா ஒரே சமநிலையில இருந்தா மட்டும்தானே நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ அது வந்து அவங்களோட ஒரு இது. மூணாவது வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடிலாம் தனிமை பிடிக்க ஆரம்பிக்கும். தனிமை ஏன்னா தனியா உட்காந்து உட்காந்து தியானம் பண்ண போனா அந்த நம்மளே நம்மளை வந்து நம்ம கூடயே நம்ம இருக்கிறது, அந்த அமைதியை உணர்றது,
காமா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கும்போது இந்த தனிமை பிடிக்கும். பயம் இருக்காது. தனியா இருந்தா பயம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் இருக்காது. நம்ம தனியா அதிகமா பேசாம தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவோம். கொஞ்சம் ஏதாவது புக்ஸ படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆசைப்படுவோம். கூட்டத்துல அதுல ரொம்ப இருக்கிறதுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் நம்ம நிறைய சொல்லிட்டாரு பத்ரிஜி. நோ காசிப், நோ கம்ப்ளைனிங், நோ ஜட்ஜிங் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள் வாங்க வாங்க என்ன ஆகும், அதெல்லாம் பேசினா உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து நல்ல தியானம் பண்ணிட்டு நிறைய எனர்ஜி இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு ஃபோன் பண்ணி ஒரு காசிப் பண்றாங்க, ஒருத்தவங்களை பத்தி சொல்றாங்கன்னா, நான் உங்களை அறியாமலே நீங்க அதுல பேசிட்டீங்க ரொம்ப நேரம் அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலே ட்ரெயின் ஆயிரும் அந்த எனர்ஜி. அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓஹோ! இது தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? எனர்ஜி தான் வேஸ்ட்டு அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். கொஞ்ச நாள்ல வந்து நம்மளே சொல்லுவோம். இதெல்லாம் பேசினா எனர்ஜி தான் வேஸ்ட்டு. தேவையில்லாத பேச்ச நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அது அமைதி தானாவே அந்த உள்ள இருக்கிற ஆழ்ந்த அமைதி நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுரும். சத்தம் சத்தம் கொஞ்சம் சத்தமா பேசுறதோ, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். இந்த ஆர்ப்பாட்டம் இது எல்லாமே தேவையில்ல. அதெல்லாம் வந்து முன்னாடி அப்படி இருந்திருப்போம். இப்ப அதெல்லாம் வந்து அது இல்லன்னா கூட நம்மளால இருக்க முடியும் அப்படின்ட்டு. மௌனமே இனிமையா இருக்கும். மௌனத்திலே இருக்கிற மாரி இருக்கும். ஆழ் மௌனத்துல இருக்கிற மாரி இருக்கும். அந்த ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் தியானம் பண்றோம்ல. அதனால அது வந்து அது அது அத பழக்கப்படுத்த பழக்கப்படுத்த அந்த உடல் ஒவ்வொரு செல்லு எல்லாமே மூளை, மனது எல்லாமே அதுக்கு வந்து ஒரு பழக்கப்படுத்தும் போது அது ரொம்ப அதுல வந்து சுகமா இருக்கும் அதுல. சோ இத வந்து சித்தர்கள் எப்படி சொல்லலாம், மௌன ரசனை அப்படின்னு சொல்லுவாங்களாம். மௌனத்தை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம. இப்போ இப்ப நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப பௌர்ணமிக்கெல்லாம் நைட்டு ஃபுல்லா உட்கார்றாங்க அப்படின்னு கேள்விப்படுவோம்ல. ஆனா நம்மளால உட்கார முடியாது. ஏன்னா இந்த மாதிரி சில மாற்றங்களை நம்ம வந்து உணர்றதே கிடையாது. நீங்க இந்த மௌனத்தை ரசிக்க ஆரம்பிச்சு தனிமையை ரசிக்க ஆரம்பிச்சு அந்த ஆழ்ந்த ஒரு சைலன்ஸை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சானாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தியானம் வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியும் நம்மளால. அப்புறம் வந்து நாலாவதா என்ன மாற்றம் வந்திருக்குன்னா, தேவையில்லாத ஆசை எல்லாம் போயிரும். தேவையற்ற ஆசையெல்லாம் போயிரும். எனக்கு என்னோட அனுபவம் நான் சொல்றேன். வந்து சில நேரம் பார்த்து பார்த்து நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்னா வாங்கிடுவேன். அப்படியே நிறைய வாங்கி வாங்கி அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு தியானம் நிறைய பண்ண பண்ண ஒரு 2, 3 வருஷம் கழிச்செல்லாம் பார்த்தா, எதுக்கு தேவையில்லாம வாங்குறோம்? இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நம்மளுக்கே நம்ம கண்ட்ரோலே இருக்காது. நம்ம மனம் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. அந்த மாதிரி போய்கிட்டு இருப்போம் நம்ம. இப்போ வந்து தியானம் பண்ணும்போது அந்த உணர்வு நிலை நம்ம இமோஷனலா நம்மளை நம்ம வந்து அந்த உணர்வு நிலை வந்து நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே இல்லாம நம்மள அறியாமலே அதை செய்யறோம்ல, அது எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி மத்ததெல்லாம் விட இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்க முடியாம பாக்குறதெல்லாம் வாங்குறது, இது இருந்தா அழகா இருக்கும், அது இருந்தா அழகா இருக்கும், நிறைய பொருள்கள் வாங்குறது எல்லாமே போயிடும். ஆசை எல்லாமே அது தேவையில்லை அப்படின்னா அந்த இதுவே நம்மளுக்கு வராது, ஆசையே வராது. ஆஹ் பெயர் புகழ் இதெல்லாம் இதுக்கெல்லாம் பெருசா முன்னாடிலாம் வந்து என்னைய ரெக்கக்னைஸ் பண்ணல, ஆபீஸ்ல இது பண்ணல, அது எல்லாமே போயிடும். அப்போ வந்து அதுல என்னன்னா உள்ள வந்து நான்கிற அந்த இது வந்து குறைஞ்சுக்கிட்டே வருமா. ஏன்னா இந்த உடம்பு நம்ம தியானம் பண்ண பண்ண என்ன என்ன நடக்குது, எண்ணமற்ற நிலையில என்ன இருக்கும், ஆனா நம்ம ஆன்மா கூட இருக்கும். சோ அந்த ஆழ்ந்த அமைதியில அந்த அஹ், அஹ், அளவற்ற சக்தி கூட நம்ம இருக்கும்போது அந்த திருப்தி வந்துரும்ல. வெளியில இருந்து வந்த சந்தோஷத்தை விட இது ரொம்ப பல மடங்கு பிளிஸ், ஆனந்த நிலைக்கு போகும்போது ஒரு 1 மணி நேரம் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்டாவது அந்த ஆனந்த நிலையில இருந்திருப்போம் நம்ம. ஸோ அது வந்து ருசி கண்ட உள்ள ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு. ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால விட முடியாதுன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி அது வர 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 வந்து இது தானாவே குறைஞ்சிரும் நம்மளுக்கு. அது வந்து அதையும் எப்படி சித்தர்கள் சொல்றாங்கன்னா, ஆசை குறைந்த நாளே அமிர்தம் தெளிவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அளவற்ற அந்த தேவையற்ற ஆசைகள் இருக்கும்போது மனமா அந்த மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும்ல. இப்போ அந்த ஆசை குறையும் போது என்ன ஆகும், தேவை குறையும் போது ஆசையும் அந்த ஆசையை குறையும் போது நம்மளோட எண்ணங்களும் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் நம்மளுக்கு. அப்ப எப்ப எண்ணம் நல்லா செட்டில் ஆகுதோ, நீங்க வந்து தியானம் பண்ணும்போது மட்டும்தான் எண்ணம் குறையுது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்புறமேல். இப்ப இந்த இந்த மாதிரி கோபம் மௌனத்துல இருக்கிறது ரசனை, தேவையற்ற ஆசை குறையுது அப்படின்னாலே என்ன ஆகும், நம்ம விழிப்பு நிலையிலேயே எண்ணங்களே இருக்காது.
செய்யற வேலையில மட்டும் கவனம் இருக்கும். அது மைண்ட்ஃபுல்னஸ் வந்துடும். அதுதான் விழிப்புணர்வு நிலையில வந்துருவோம், ஆட்டோமேட்டிக்கா வந்துருவோம். அப்புறம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து உடம்பும் ஒரு ஒழுங்கு நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். சில நேரம் நம்மளால ஃபர்ஸ்ட்லாம் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியாது. உடம்பு ஒத்துழைக்காது. ஏன்னா அதுல அவ்வளோ அங்கங்கங்கங்க எனர்ஜி பிளாக் ஆகி இருக்கு. இமோஷனல் பிளாக்கு, எனர்ஜி பிளாக்கு, மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு உடகாது. ஆனா இதெல்லாம் கண்ட்ரோல் வந்து கோபம் குறைஞ்சிருச்சு, ஆசை இல்ல, மௌனம் பிடிக்குது, பதட்டம் போயிருச்சு, ஸ்ட்ரெஸ் டென்ஷனு அப்படின்னு சொல்றாங்களே இங்கிலீஷ், அதெல்லாம் போயிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்? அப்படியே ஸ்டில்லா இருக்க ஆரம்பிச்சிரும். அந்த ஸ்டில்லுல என்ன ஆயிரும்? உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறோம். அந்த செல்லும் அதே மாதிரி ஸ்டில்லா அது வந்து பதட்ட நிலையில இல்லாம காமா இருக்க ஆரம்பிச்சிரும். அப்ப தானாவே உடம்பு சரியாயிரும். ஸோ உடல் வந்து அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்காக ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து விழிப்புணர்வுல இருப்போம். இது ஒரு அளவுக்கு மீறின சாப்பிடவே முடியாது நம்மளால. ஏன்னா எனர்ஜியும் வரும். நம்ம அந்த கண்ட்ரோலுக்கு வந்துரும். உடம்பு வந்து எது எது தேவையோ அந்த தேவையோடு நின்றும். சாப்பிடுறதுமே சொல்றேன். எல்லாமே அந்த உடல் தேவையை வந்து கரெக்டா என்ன தேவையோ அதுல வந்து நின்றும். உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாகும். தூக்கம் சீராயிரும். இதெல்லாம் எதுவுமே மந்திரம் கிடையாது, ஒரு மாயம் கிடையாது. நாம அந்த செல்கள் எல்லாம் உடல் உடல் செல்களா இருக்கட்டும், மனமா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஒரு நிதானமா ஒரு அமைதியா ஒரு 1 மணி நேரம் அத காமா இருக்க 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 அந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்கு வந்து ஆன்ம சக்தி கூட கூட மனம் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இதனால எல்லாமே மாறும். போதை பழக்கம், தேவையில்லாத இது எல்லாமே உடல் மனமும் சுத்தமாகறதுக்கான வழியாயிரும். ஸோ சித்தர்கள் இதை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, உடல் ஆலயம், அது வந்து அது அதுக்குள்ள அது வந்து அசுத்தமானால் சக்தி தாங்காது. உடல் வந்து ஒரு ஆலயம் மாதிரி, அதை தூய்மையா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல வந்து நல்லா இருக்கும். இப்ப நீங்க அதை அசுத்தமா வச்சிருக்கீங்க, தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்றோம், இப்ப நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம் அப்படின்னா அது அசுத்தமா இருக்கும்போது அங்க சக்தி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சக்தி எப்ப இருக்கும்? உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். உடல் எப்ப ஆரோக்கியமா இருக்க முடியும்? நம்ம தியானம் பண்ணும்போது, மனம் அமைதியா இருக்கும்போது, மௌனமா இருக்கும்போது, தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம, கோபப்படாம, பதட்டமா இல்லாம. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு புரியும். ஆனா இதெல்லாம் எப்படி இருக்க முடியும்? வெறும் தியானம் மட்டும் போதுமா? பத்தாதுல. அதுக்குதான் இந்த சுவாத்தியாயம் எல்லாம். ஸோ இந்த புக்ல நாம படிச்சதை நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ண ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் தானா நடக்கும் ஃபர்ஸ்ட். அப்புறம் மாற்றம் அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது தெளிவாயிரும். எதுக்கு இதை பண்றோம்? இது ஏன் இப்படி இருக்கு? இந்த உறவு ஏன் இப்படி இருக்கு? இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும்? அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாயிரும் நமக்கு. கிளாரிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த தெளிவு வந்துருச்சுனாலே அமைதி வந்துடும். சரி, இது இப்படிதான், இது இருக்கிறதே உள்ளது உள்ளபடி நம்ம வந்து அக்செப்ட் பண்ற இதுவும் வந்துடும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. உலக வாழ்க்கை தெளிவாகும் போதுதான் நம்ம கொஞ்சம் பக்கம் ஆன்மீக பக்கம் நம்மளால திரும்ப முடியும். அப்பதான் நம்ம ஆன்மீகத்திலிருந்து ஒரு சீக்கிரமாவும் முன்னேறவும் முடியும். நிறைய தியானம் பண்ணுவோம், நிறைய சுவாத்தியாயம், நம்மளே புக்கை படிப்போம், சர்வீஸ் பண்ணணும்னு வரும். ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பா உள்ள இந்த பக்கம் போயிட்டே இருப்போம். உலக வாழ்க்கை தெளிவாகும் போது ஆன்மீக வாழ்க்கை மேலோங்கி மேல போயிட்டே இருப்போம் நம்ம. அப்போ வந்து அந்த வந்து உலக வாழ்க்கை புரிஞ்சிச்சு அப்படின்னா, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு அதை விட்டு ஓடணுங்கிற எண்ணம் எப்பயுமே வராது. இந்த புக்ல சொன்ன மாதிரி நம்ம நேத்து பார்த்தோம்ல, தற்கொலை பண்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு மோசமான நிலைமை இல்லைன்றாங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் அதை வந்து தெளிவா ஹேண்டில் பண்ற கூடிய சக்தி வந்துச்சுன்னா சூசைடு தற்கொலையே தேவையில்லையே எனக்கு. ஸோ அப்போ பொறுப்பு வந்துடும். புரிதல் ரொம்ப ஆழமா போயிடும். ஓஹோ, இதுதான் சரி, நம்ம இந்த இந்த சோல்ஸ் ஜேர்னில இதை கத்துக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற தெளிவு வந்துச்சுன்னா முதல்ல அது எப்படி என்ன பண்ணி எப்படி வெளியில வரணுங்கிறது புரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஒரு பேலன்ஸ்டா இருப்போம் நம்ம. ரொம்ப ஏத்த இறக்கமாவும், ரொம்ப சோகம் வந்தா ரொம்ப கீழேயும் போறது, ரொம்ப சந்தோஷம் வந்தா ரொம்ப மேலேயும் போறது, அதெல்லாம் இல்லாம ஒரு சமநிலையில இருக்கிற ஆரம்பிச்சிருவோம் அந்த உலக வாழ்க்கை ஃபுல்லாவே. ஸோ உலகத்திலிருந்து ஒட்டுவது ஞானம் அல்ல, உலகத்தில் உண்மையான புரிதலுடன் வாழ்வதே ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இந்த உலகத்துல நம்ம வந்து இந்த உண்மையான சத்தியமான ஞானத்துல வாழ்றதுதான், அந்த புரிதலோட வாழ்றதுதான் உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான்
அப்படிங்கிற அந்த நான் 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 யாருன்னு இத்தனை நாளா தியானம் வரதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மனசு, உடம்பு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மங்கி போய் டிம் ஆகி போய் நீங்க வந்து சில நேரம் சிலவங்க என்ன பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் கண்ணாடியை பார்த்து பார்த்து இந்த உடம்பையே அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே அந்த அவேர்னஸ் இல்லை. அது வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சுன்னா நீங்க வந்து உங்க அந்த தியானத்தினால முகம் ஒளிர ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு அந்த எக்ஸ்டர்னலா அதை அழகுபடுத்திக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் போய் இந்த நானுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மங்க மங்க ஆரம்பிச்சிடும். உள்ள ஆன்மாவோட நம்ம கனெக்ட் ஆகி போயிடுவோம். உடல்ங்கிற அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆயிடுவோம். இது வந்து கடைசியா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய மாற்றம் நம்மளுக்கு. நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், அந்த கர்வம் பார்த்தோம்ல இப்போ அந்த புக்ல. அது மாதிரி அந்த கர்வம் எப்போ வருது? நான் நான் தனி, நான் இந்த உடம்பு, நான் அறிவு, நான் மைண்ட் அப்படின்னு நினைக்கும் போது வந்துடும். எல்லாரும் உள்ள ஒரு ஒரு உடம்புக்குள்ள இன்னொரு ஆன்மா தான்பா இருக்கு. நீ எப்படி இந்த இந்த பயணத்தை கொண்டு வரியோ அவங்க அந்த பயணத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற புரிதல் வரும்போது அந்த நான் மறைஞ்சு போயிடும். இன்னொருத்தவங்களை எதிர்த்தாப்புல இருக்கவங்களை பார்க்கும்போது கூட அவங்க என்ன போட்டிருக்காங்க எல்லாம் முன்னாடி கவனிச்சு ஞாபகம் வச்சிருப்போம். இப்ப அதெல்லாம் ஞாபகமே இருக்குது. அவங்க கண்ணை பார்த்து பேசிட்டு அந்த ஆன்மாவை பார்த்து பேசிட்டு வந்திருப்போம் நம்ம. அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க கூட பார்த்துருக்க மாட்டோம், மறந்தே போயிருக்கோம் நம்ம. அவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள்ட்ட பேசினா அவங்க இதை சொன்னாங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. அதாவது நான்கிறத மறக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து எப்படி ஒரு ஆன்ம பயணத்துல வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வர்றோமோ அதே மாதிரி அவங்களும் வருவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம உடனே போய் திருத்தணும் அந்த மாதிரி சிலதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை ஞானத்தை கொடுக்கணும், தியானத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். அவங்களும் வருவாங்க அப்படிங்கிற புரிதல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். இதை வந்து உண்மையான சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கரைந்த நாளே ஞானம் தெளிவாகும். நான் என்னைக்கு கரையிறனோ, நான்கிற எண்ணம் கரையுதோ அன்னைக்கு வந்து ஞானம் வந்து தெளிவாயிரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாமே நம்மளுக்கு முக்கியம்தான். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அஹ் நம்ம வந்து எனக்கு இந்த சக்தி இது 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 மாறல, அது மாறல, இது இப்படிதான் இருக்கு, அது அப்படிதான் இருக்கு, நான் இத்தனை நாளா தியானம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு. உடல் அளவுலயும் உங்க வியாதி கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கும். கால் வலின்னு உட்காந்துருப்போம், இப்ப கால்லாம் வலிக்காது. அது எல்லாமே சேஞ்சஸ் தான். ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமான மாற்றம். நாம வந்து சக்தி கிடைச்சது, எனக்கு சித்து கிடைச்சது அப்படின்லாம் அதெல்லாம் வேற. பட் இதுதான் உண்மையான மாற்றம். எப்போ உலக வாழ்க்கையில நம்ம வந்து ஆரோக்கியமா, ஆனந்தமா, அமைதியா, தெளிவா ஞானத்தை புரிஞ்சு கொண்டு இந்த உலக வாழ்க்கைய வாழ்ந்து அந்த நான்கிறத மறைஞ்சு அந்த ஆன்மா விழிப்புணர்வோட எல்லா வேலையும் செய்யறோமோ அப்ப கர்மாவும் வராது, எதுவுமே வராது. மாஸ்டர்ஸ், உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட், ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் மாஸ்டர்ஸ். டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவர் சார் வந்து அன்மியூட் பண்ணுவார். சொல்லுங்க சார், பாலாஜி சார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க. டவுட் சிறப்பா இருந்தது மேடம். உங்களோட ஸ்பீச் சிறப்பா இருந்தது. புரிஞ்சுதா என்ன சொல்றோம் எது? ஆ புரியுது, புரியுது மேடம். ஓகே ரொம்ப ஓகே. நாமன்றதை இருக்கக்கூடாதுன்றீங்க. அது ஆ ஆஹ், அகங்காரம் இருக்கக்கூடாதுன்றீங்க. ஓ, அது வந்து சில நேரங்கள்ல நம்ம அது அமைதியா இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்மளை கோவப்படுத்தி சில பேர் அது மாதிரி அந்த மாதிரி அது வருது. வரும். சார், இப்போ 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 எம்டியா இருந்து உடனே ஃபுல் ஆகாதுல்ல. ஒரு ம். எம்டியா இருக்கு ஒரு பாத்திரம், குழாய் திறந்த உடனே ஆஹ், அந்த பானை ஃபுல் ஆகாதுல்ல. அந்த பானை ரொம்புற வரைக்கும் தண்ணி ஃபுல்லா போய் அதுக்கப்புறம் தானே பானை ரொம்பும். அது மாதிரி அந்த ம். பொறுமை, அது அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இப்ப நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்துல, ஒரு 4 விஷயத்துக்கு கோபம் ஃபர்ஸ்ட் கம்மியாகும். அப்புறம் ஒரு 5வது ஆஹ், விஷயத்துக்கு திருப்பி கோபப்படுவோம். அப்புறம் நம்மளே ம். உணர்வோம் எதுக்கு இப்ப நம்ம கோவப்பட்டோம்.
கோவப்பட்டனால எனர்ஜி தான் வேஸ்ட் ஆச்சுப்பா அப்படின்னு நம்மளே உணர்ந்தோன்னா திருப்பி அடுத்த 6வது தடவை கோவப்பட மாட்டோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி எல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு இந்த ஞானத்தை நீங்க நல்லா உள்வாங்கணும். ஏன்னா எத்தனையோ ஜென்மங்கள் வந்து இந்த ஞானம் இல்லாம தான் இந்த கர்வம், ஆணவம், நான்கிறதுல ஓடி ஓடி அது பழக்கப்பட்டிருக்குல்ல. அதை வந்து கொஞ்சம் ம் கொஞ்சமா மாத்த 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 வேற இது வேற இதுல மனசை ஊற வைக்க போறோம். இப்ப என்னது, ஆன்மா ஆன்ம ஞானத்துல ஊற வைக்கணும். அது ஊற வைக்க என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும், கண்டிப்பா மாறிடும். இப்ப என்னோட இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு நான் தியானம் பண்ணி. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் நடுவில் நடுவில் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம ஹைக்கு தான் ஆவேன். திடீர்னு ஒரு ம் நாள் கோவப்படுவோம், கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், அவங்கள காசிப் பண்ணுவோம், அதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா ம் அது பண்ணும்போது நம்மளுக்கு சக்தி குறையும் போது, நம்ம மனநிலைமை ரொம்ப பாதிப்படையும் போது அடுத்த நாள் தியானம் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த எண்ணம் தான் வரும். தியானமே ம் கைகூடாது. ஒரு 3/4 மணி நேரம் கூட உட்காரவே முடியாது. அப்பதான் நம்மளுக்கு புரியும், ஓஹோ நம்ம எனர்ஜி ஃபுல்லா போயிருச்சு. சோ நம்ம வந்து ம் இதெல்லாம் தேவையில்லாதது, பத்திரிஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அப்போ அவர் சொன்னதை போய் உள்ள வாங்குவோம். சரி இது தேவையில்லாத ம் காசிப் பண்ணாத, எனர்ஜி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மள அதான் நான் சொன்னேன், செல்ஃப் அனாலிசிஸ் தான். நீங்க உங்களை செதுக்கிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ம் கொஞ்சமா செதுக்கிட்டே வர வர நல்லா இருக்கும். இப்ப நீ சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய தியானம் பண்ணணும். கூட்டு தியானம், ம் பிரமிட் தியானம், பௌர்ணமி தியானம்லாம் நிறைய பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஒரு ஒரு 3 டேஸ்லயே நிறைய சேஞ்சஸ் வரும். நிறைய அமைதி ம் வந்துடும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா காம் ஆயிருவீங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நடக்கும், அந்த மாதிரி உங்களை கோபப்படுத்துறவங்களே உங்ககிட்ட வரமாட்டாங்க. ம் நீங்க உங்க எனர்ஜியை கூட்டுனீங்கன்னா, அதிகமா கூட்டு தியானம், பௌர்ணமி தியானம்லாம் ஒரு ஒரு செஷன் போயிட்டு எங்கேயா அட்டன் பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவங்க, தொல்லை பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே காம் ஆயிருவாங்க. அது ம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா நம்ம ம் நம்ம எனர்ஜியை கூட்டணும், வைப்ரேஷனை கூட்டணும். அது நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாளும் நீங்க தியானம் பண்ணிட்டே வரீங்க, ஒரு நாள் பண்ணலைன்னா 7 நாளைக்கு முன்னாடி என்ன எனர்ஜி இருந்ததோ, என்ன மனநிலை இருந்ததோ அதுக்கு போயிருவோம் நம்ம. அப்படி ஷிஃப்ட் ம் ஆயிடுவோம், ஷிஃப்ட் ஆகி போயிருவோம் நம்ம. லோ லோ 7 படி கீழே இறங்கிடுவோம்னு வச்சுக்கோங்க. இப்படி டெய்லி ஒரு ஒரு படியா ஏறிக்கிட்டே போறோம். நீங்க ஒரு நாள் ம் செய்யலைன்னா என்ன ஆகும், உங்க எனர்ஜி வந்து 7 படி கீழே போயிடும். ம் So, அதனால எது எப்படி ஆனாலும் சரி, அட்லீஸ்ட் உங்க ஏஜுக்குரிய நிமிஷமாவது மினிமமா அன்னைக்கு பண்ணிடணும். இதை வந்து நம்ம ம் எப்படி 3 வேளை சாப்பிட்றோம், உடலுக்கு என்னெல்லாம் டயத்தை ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடு. இது நாம செய்ய வேண்டிய, நம்மளுக்காக நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ம் அஹ் அந்த ஏத்த இறக்கமாவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு பண்ணேன், நாளைக்கு பண்ணல, ஒரு 10 நாள் பண்ணேன், நடுவில் ஒரு நாள் பண்ணல, அது பண்ணவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு கூட்டு தியானத்திலயாவது போய் ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரமாவது உட்காந்துருவணும். ம் ரெகுலரா 1 ஹவர், 1.5 மணி நேரம் உட்கார டைம் இருக்கு, இன்னைக்கு இல்லை அப்படின்னா, அப்ப நீங்க வந்து அந்த தெளிவு வரும்போது என்ன தெரியுமா பண்ணும், இன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், தானாவே மைண்டு உங்களை, அந்த ஆன்மா வந்து விழிப்பு பண்ணி காலையில அந்த வேலையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை எழுப்பி விட்டு அந்த காலையில 3 to 4, 4 to 5, 5 to 6 பண்ணிட்டு அந்த அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம. இப்ப எனக்கு வந்து நான் ம் டெய்லி மதியம் வந்து ஒரு 11:30 ல இருந்து 1:30 வரைக்கும் நான் டெய்லி பண்ணுவேன். ஏன்னா அந்த அந்த டைம்ல எங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சிரும், ரொம்ப வேலை இருக்காதுன்னு சொல்லிட்டு அது வந்து கம்ஃபர்ட்டா இருக்கு எனக்கு. சில நாள் அதை ம் பண்ண முடியாது, நாளைக்கு வந்து ரொம்ப வேலை இருக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அந்த டைம் மிஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சா அன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சு 4 to 6 அப்படி பண்ணிட்டு போயிருவேன் நான். ம் ஸோ நம்மள நாமளே ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். அது வந்து ம் நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய gift அது. ம் ஏன்னா இதனால எத்தனை பலன் பார்த்தோம். உடல் ஆரோக்கியம் மெயின் இல்ல, உடல் தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தியை நம்ம கொடுக்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. நீங்க வந்து ஆமாங்க. தியானம் பண்ண போது உடல் தன்னைத்தானே சரி பண்ணுதுன்னு சொல்றோம். அப்ப அதை பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன, அதவும் நம்ம தள்ளி போட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து மாத்திரையும் உணவையும் தேடி போற மாதிரி இருக்கும். நீ உலகெங்கும் எல்லாமே உடல் ஆரோக்கியம் இல்லாம தான், மன ஆரோக்கியம் இல்லாம தான் நிறைய பேர் ஆஹ் பொருளாதாரத்திலயும் ரொம்ப கீழே ஆமா. கீழே போயிட்டு. நீங்க என்னோட தாத்தா பாட்டியோ என்னோட அப்பா அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஆன்மீகமா தான் வாழ்ந்திருக்காங்க. நான் வந்து ம் அப்படிதான் நினைப்பேன். ஏன்னா நான் வந்து சின்னதா இருக்கும்போது என்னோட அப்பா வீட்டு சைடுல ஃபேமிலி வந்து 30 பேர் இருந்து ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தோம். வருஷத்துக்கு ம் ஒரே ஒரு தடவை தான் சார் ட்ரெஸ் எடுப்போம், புது ட்ரெஸ். தீபாவளிக்கு ம் மட்டும்தான் ட்ரெஸ் கிடைக்கும். ம் அதுவே அவ்வளோ சந்தோஷமா நாங்க எடுப்போம்.
இப்ப பாருங்க, நினைச்சா எடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் எல்லாம் இருக்கு, ஆனா மனமும் ஆரோக்கியமே இல்லையே. அப்ப அவ்வளவு ம். ஆரோக்கியமா தான் இருந்தோம். இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட்டுமே இருக்காது, வெறும் ஆஸ் யூஷுவல் என்ன சாதாரண சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். எந்தெந்த பண்டிகை வருதோ அந்தந்த பண்டிகைகளுக்கு அந்த பலகாரங்கள் தான் இருக்கும் இல்லையா. இவ்வளவு ஸ்வீட், இப்ப கடைக்கெல்லாம் போனீங்கன்னா விதவிதமா ஸ்வீட்டை பாக்கு. அப்பெல்லாம் இருக்கிற அந்த ஜிலேபி, லட்டு, ஜாங்கிரி, பாதுஷா, இந்த 4 மைசூர் பாகு 4 தான் இருக்கும், எந்த கடைக்கு போனாலும் அதான் இருக்கும். இப்ப எவ்வளவு ம். வெரைட்டிஸ் வந்துருச்சு, ஆனா நம்மளுக்கு மனசுல ஆரோக்கியமோ சந்தோஷமோ உடல் ஆரோக்கியமா ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. சோ அவங்க அப்ப ஆன்மீகமா தான் வாழ்ந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதட்டம் கிடையாது இல்லையா. ம். கோபம் அதிகம் பட மாட்டாங்க. தேவையற்ற ஆசையே இருக்காது அவங்களுக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தேவையற்ற ஆசையே இருக்காது. இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் இருக்கவே எப்பெல்லாம் எக்ஸ்ட்ராவா காசு வருதோ அப்ப மட்டும்தான் ஏதாவது ஒரு புது பொருள் வாங்குவாங்க வீட்டுல. ஒரு இது இருக்கும். இப்ப நீங்க நினைச்சா ம். வாங்கலாம், நினைச்சா என்ன வேணா வாங்கலாம், ஏன்னா லோன் இருக்கு, இஎம்ஐ இருக்கு, எல்லாம் இருக்கு. ம். சோ அந்த பதட்ட நிலையில இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, ஒரு பதட்டம், இதை வாங்கணும் அதை வாங்கணும், பக்கத்து வீட்டுல அதை வாங்கிட்டாங்க இந்த பதட்ட நிலையிலேயே நம்மள வந்து தொலைச்சிடுறோம். ம். ஸோ தியானம் நிறைய பண்ண பண்ண இந்த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மாற 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 ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆன்மா எல்லாமே. நீங்க பத்ரிஜியே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு கையில ஒரு பைசா இல்லாம உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வந்திருக்காரு. தியானத்தினால ம். தானே பண்ணியிருக்காரு. எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. அவரே சொல்லுவார், ஏன்ட்ட அவர் பைசாவே கையில வச்சுக்கிட்டது கிடையாது, அவர் பாட்டுக்கு எல்லா நாட்டுக்கு எல்லாமே போய் சகல போகமா தானே வாழ்ந்திருக்காரு. சோ அது தியானம் ம். மூலமா தானே கிடைச்சிருக்கு, அந்த சத்தியத்துல இருந்து எல்லாருக்கும் சொன்னனால தானே கிடைச்சிருக்கு. சோ நாமளும் ம். தியானத்தை நிறைய ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். அது ம். ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் மாத்திரும். நம்மளால முடிஞ்ச அந்த ஒரு இது நம்மளுக்கு செய்யறது, கண்டிப்பா தியானம் நிறைய பண்ணணும். முடிஞ்ச நேரம் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இப்போ உங்களுக்கு 30 வயசு ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை 30 மினிட்ஸ் பண்ணுங்க, அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ 5 நிமிஷம், 10 நிமிஷம், 5 அப்படி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதை நிறைய பண்ணுனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரி, ஒரு இடத்துல அரை மணி நேரம் ஆகும் வெயிட் பண்ண சொல்றானா, கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எனர்ஜி வந்துடும், அங்க போன வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ம். மேடம் வேற இது ஏதாவது? ம், சொல்லுங்க. தியானத்தினோட உச்சத்துக்கு போனா அந்த தாட்ஸ் இல்லாத நிலை வருமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அது அதான் இது தாட்ஸே இல்லாத இது வரும், அப்புறம் உள்ளுணர்வு நீங்க பேச ஆரம்பிப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்க மேடம். இல்ல அதை பத்தினா அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்மா எவ்வளவு முதிர்வு நிலையில இருக்கோ அதை பொறுத்து தான் சார் அது வரும். ஒவ்வொரு ஆ. ஆன்மா எவ்வளவு முதிர்ச்சி நிலையில இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகுறது, ஃபியூச்சர்ல நடக்கிறது தெரியுது, பாஸ்ட்ல தெரியுது. இது எல்லாமே உங்களோட ஆன்ம முதிர்வு நிலையை பொறுத்து தான் அது எல்லாமே. ஆனா நீங்க ம். ஃபர்ஸ்ட் அனுபவிக்கிறது என்ன தெரியுமா, எப்ப தாட்ல ஸ்டேட்ல கொஞ்ச நேரம் இருக்கீங்களோ ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கும் உங்களுக்கு. ம். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளால உணர முடிகிறது. அந்த ம். தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு நீங்க போகும்போது ஆழ்ந்த அமைதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க வெளி சுவாசமே இருக்காது. அதை நீங்க கவனிச்சு பாருங்க. ம். வெளியில இருந்து மூச்சு போகாது, அது நின்றும், கம்ப்ளீட்டா நின்றும். உள்ளுக்குள்ள இருந்து தான் மூச்சு நடந்துகிட்டு இருக்கும். உள்மூச்சு தான் நடக்கும். ம். ஆழ்நிலை தியானங்கிறது, நீங்க சில நேரம் என்ன தெரியுமா, ஒரு 5 நிமிஷம் நீங்க ஆழ்நிலை தியானத்துல இருந்தாலே அவ்வளவு அமைதியா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ரொம்ப ம். நேரம் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். ம். நீங்க வந்து மூச்சை கவனிக்கும் போது, இன்னொரு விஷயம் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன், உங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மூச்சு உள்ள போயிட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கும்போது அது கூடவே இருப்போம். ஒரு தாட் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கண்ணும் அந்த அந்த இருட்டா இருக்கிற அந்த கருமையை தான் பார்த்துட்டு இருக்கோம். தாட் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை பார்க்காது, எங்கேயோ போயிருக்கும். திருப்பி நீங்க தாட் வரும்போது அந்த கண் அங்க வரும். ஸோ நம்ம வந்து மூச்சை கவனிக்கும் போது அந்த கண்ணு வந்து இந்த இருட்டை பார்த்துட்டே இருக்கும்போது சீக்கிரமா தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு நம்மளால போக முடியும். அதுதான் அந்த கவனம். அந்த இந்த ரெண்டு கண்ணுக்கு பின்னாடி தானே அந்த தடை இருக்கு. அப்ப அதையும் நீங்க கவனத்துல செலுத்தி அந்த இருட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போக முடியும். தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா ஃபுல்லா எனர்ஜி வந்து உடம்பு அப்படியே லாக் ஆயிரும். ம். ஃபுல்லா எல்லா சக்கரத்துக்கும் எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் லாக் ஆயிரும். உங்களுக்கு அப்படி ஒரு இறுக்கம் தெரியும் ஒண்ணு. இல்லைன்னா உடம்பு உடலே இல்லாத நிலையில இருப்பீங்க. ம். உடம்பு ஒரு வெயிட்டா இருக்குல்ல, அந்த உட்கார்ந்து இருக்கதே தெரியாது சில நேரம். அந்த கால் அழுத்தம், கை அழுத்தம்லாம் அந்த அழுத்தமே தெரியாம இந்த ரெண்டு ஸ்டேட்டும் நம்மளால உணர முடியும்.
தாட்லெஸ் ஸ்டேட்ல ரொம்ப ம். நேரம் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தீங்கனாலே அவ்வளோ எனர்ஜி உங்களால ஃபீல் பண்ண முடியும். ம். சில நேரங்கள்ல என்ன நடக்கும்னா, ஏதாவது எந்த இடத்துல உங்களுக்கு எந்த சக்கரத்துல இம்பேலன்ஸ் இருக்கோ, அந்த இடத்துல வந்து ஒரு இப்படியே சுத்துற மாரியோ, ஏதோ ஒரு உணர்வு நிலை இருக்கும். ஒண்ணு அநாகதமோ, இல்ல மணிப்புரகமோ, மூலாதாரமோ, சுவாதிஷ்டானமோ, எங்க நம்மளுக்கு எனர்ஜி லோவா இருக்கோ, அங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜிஸ் வரத நம்மளால ஒரு அதிர்வு நிலையா ஒரு ஒரு சுத்துற மாரி, நான் அது கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்பப்போ. இப்ப நம்மளுக்கு ம். திடீர்னு இந்த மணிப்பூரகத்துல வந்து கொஞ்சம் லோவா இருக்கு அப்படின்னா, ஆழ்நிலை தியானத்துல போகும்போது அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் தெரியும். ம். சிலரவங்களுக்கு வந்து மேல் நிலையில இருக்காங்க அப்படின்னா கலர்ஸ் தெரியும். கலர்ஸ். கலர்ஸ் தெரியும். பட் அததான் சொன்னேன் நான். இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுத்ததே அததான். அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியே தியானம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ம். அந்த கலரோ எதுவுமே அதெல்லாம் வேண்டாம். நீங்க வந்து இந்த இந்த வாழ்வியல் மாற்றம் வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்ணை திறந்து வாழும் போதே ஆனந்தத்துல இருப்போம் சார். ம். நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலை வந்து உங்களை பாதிக்காம அதிலேயே சந்தோஷமா இருப்போம். அதுதான் உண்மையான தியானம். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அளவற்ற தேவையில்லாத ஆசை, தேவையில்லாத ஒரு பதட்டம், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத கம்பாரிசன், தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாம் போயிரும். ம். இது வந்து சக்தி வருது, எனக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆகுது, எனக்கு இது தெரிஞ்சுது, அது தெரிஞ்சுது, எல்லாமே அது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு தான். எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு தான் வரும். அதுக்கு மேல எல்லாம் அது வராது. எப்ப பார்த்தாலும் அது வந்துகிட்டே இருக்காது. டெய்லி நீங்க தியானம் பண்ணும்போது உட்கார்ந்தாலும் எல்லா டைமும் கலர்லாம் வராது. என்னைக்கோ ஒரு நாள் ம். 2 நாள் தான் வரும். ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த எனர்ஜி வந்திருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். தியானமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ம். ஏன்னா 72,000 நாடி நரம்புகள் இருக்கனால எங்க எந்த நேரத்துக்கு நம்ம கர்மா ஒரு பிளாக்கேஜ் இருக்குல்ல நம்மளுக்கு. கார்மிக் பிளாக்கேஜ் இருக்கு, உடம்புக்குள்ளதான் இருக்கு. அது ரிலீஸ் ஆகணும்ல கொஞ்சம் கொஞ்சமா. சோ அதை ரிலீஸ் பண்றதுக்கு எங்க எனர்ஜி போகணுமோ அங்க போயிட்டே இருக்கும் அது. ம். தியானம் பண்ணிட்ட பிறகு தூக்கம் வர மாதிரி இருக்கு மேடம். அது எதனால மேடம் அது தூங்கலாம் சார். ஹீலிங் நடக்குது சார். இருக்குது அப்படியே கண் எனக்குமே சொக்கிட்டு? எனக்கும் சில நேரம் அப்படிதான் இருக்கும். தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே படுக்கணும்னு தோணும். அப்படியே படுத்துடலாம். அப்போ வந்து உடம்பு வந்து நிறைய எனர்ஜியை வாங்கிருச்சு. அந்த செல் ம். லெவல்ல அந்த நாடி லெவல்ல வந்து அங்க வந்து உடல் வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் தூக்கம் தேவைப்படும். ம். சார் நம்ம டெய்லி நீங்க தியானம் பண்ணாத போது, நார்மலா முன்னாடிலாம் தியானம் பண்ணாததுக்கு முன்னாடி தூங்குனா என்ன நடக்குது உடம்புக்குள்ள? ஹீலிங் தான் நடக்குது. நீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சீங்கன்னா அன்னைக்கு அடுத்த நாள் காலைல அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவ்வளோ எனர்ஜியா விஷயம். இருக்கும். டைஜஷன் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க புரண்டு புரண்டு படுத்து 1 மணிக்கே முழிச்சு புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே 4 மணி வரைக்கும் இருந்தீங்கன்னா அடுத்த நாள் காலைல உங்களுக்கு பசி கம்மியா இருக்கும். டைஜஷன் நல்லா இருக்காது, தெளிவா இருக்காது, என்னவோ போல இருக்கும். தூக்கம் தான் ம். எல்லாத்தையும் சரி பண்ணுது. ம். நம்ம தூங்குறதுல எல்லாமே உடம்பே தன்னைத்தானே சரி பண்ணுது. அதை நம்ம தியானத்துல கொடுக்குறோம். அப்போ 1 மணி நேரம் ம். எனர்ஜியை வாங்கின பிறகு தூக்கம் வருதுன்னா அது உள்ள ஹீலிங் நடக்குது. நீங்க கொஞ்ச நேரம் தூங்குனீங்கன்னா நல்லா உங்களுக்கு சரியாயிரும். கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும் ஸ்டார்டிங்ல. பட் போக 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 நிறைய எனர்ஜி இன்னும் நிறைய ஃபில் ஆக நல்ல மாற்றங்கள் தெரியும். ம். எனக்கும் ஆரம்ப மேடம். கட்ட காலத்துல அப்படிதான் இருந்தது. தியானம் பண்ணோன்னு அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அப்படி ஒரு தூக்கம் வரும். ஆ. அஹ் அப்புறம் ஆனா அதே மாதிரி சரியாயிடுச்சு. அதே மாதிரி தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது தலை சாஞ்சிட்டு மேடம். நம்ம நேரா தான் நிக்கணும்னு பார்க்கும்போது தலை லேசா அப்படிலாம் சாயுது மேடம். அதெல்லாம் அதெல்லாம் நீங்க ஆ. எதுவுமே பண்ணாதீங்க. உடம்பு எப்படி போகுதோ போகட்டும். ஆ. அதெல்லாம் எனர்ஜி அதிகமா வரும்போது அப்படியே அது டீப்பா போயிட்டீங்க நீங்க. நீங்க ஆ. எங்க இருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல விழிச்சு பாத்தீங்கன்னா ஓ இங்கதான் உட்கார்ந்துருக்கேனா அப்படிங்கிற நினைப்பு வரும். சோ அதெல்லாம் தான் டீப் ஸ்டேட் போறது, தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போறது. ஆ. நீங்க அவேர்னஸோடு இருந்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருப்போம். அதான் ம். விழிப்புணர்வும் இருக்கும், தாட்டும் இருக்காது. அது ரெண்டும் அது இருக்கும். இது வந்து நல்ல இதுவே யோக நித்ரா மாதிரி தான். இது ஆக்சுவலி யோக நித்ரா தான். இப்படி தலை சாஞ்சுக்கிட்டே போகுதுன்னா நீங்க அந்த தியானத்திலே தூங்கிட்டீங்க. அது வந்து ம். ரொம்ப நல்லதுதான். அது ஒன்றும் தப்பெல்லாம் எதுவுமே கிடையாது சார். அப்பதான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். ம்.
தியானத்தை மட்டும் டெய்லி விடாதீங்க. அதை வந்து புடிச்சுக்கோங்க. கெட்டியா புடிச்சிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. அது ஃபர்ஸ்ட் சரி. ஸ்டெப். நம்ம அதை பண்ணியே ஆகணும். அதை பண்ணாம எனக்கு நான் அவ்வளோலாம் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு இது வரணும் அது வரணும் அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. பத்ரிஜி சொன்ன 3-2-1 ஃபாலோ பண்ணுங்களேன், நிறைய சேஞ்சஸ் வரும். நானே இந்த திடீர்னு ஒரு நாள் 1.5 மணி நேரம் பண்றதுக்கும், காலையில 1 ஹவர் பண்ணிட்டு மத்தியானம் 1.5 மணி நேரம் பண்ணிட்டு நைட்டு ஈவினிங் 1 ஹவர் பண்ணேன்னா அன்னைக்கு வேற மாதிரி இருக்கும் என்னோட எனர்ஜி. திடீர்னு டைம் ம் இல்லைன்னா நம்ம 2 ஹவர்ஸ் மட்டும் பண்றோம், 1.5 ஹவர்ஸ் மட்டும் பண்றோம்னா அது வேற மாதிரி இருக்கும். ம் ஓகே சார், வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற எதுவும் இல்ல மேடம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. Okay, madam. Please, will you guide us with meditation, madam, or shall I proceed? Yes, yes, yes. I think nobody has raised the hand. Shall we go for to meditation? Yeah, I'll guide them. You'll guide them. I'll be playing music. Okay, okay. மாஸ்டர்ஸ் எல்லாரும் இப்போ தியானத்துக்கு அமரலாம். கண்ணு கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா கழட்டிடுங்க, கைகளை கோர்த்துக்கோங்க. நீங்க வந்து காலை நீட்டி உட்காந்துக்கலாம், சேர்ல உட்காந்துக்கலாம், காலை மடைச்சு உட்காந்துக்கோங்க. உங்களுக்குள்ள நடக்கிற அந்த இயற்கையான மென்மையான சுவாசத்தை கவனிங்க. அந்த சுவாசம் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே. இப்போ வந்து இனிமையான மியூசிக் போடுவாங்க, அதை கேட்டுக்கிட்டே எல்லாரும் ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணலாம். ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி நீங்க பக்கத்துல வச்சுட்டு தியானம் பண்ணலாம்.
Masters, the last 1 minute. Slowly bring attention back to the body consciousness. The last 10 seconds. 5, 4, 3, 2, 1. Gently rub your hands, generating warm energy. When you are ready, place your palms over your eyes. Feel the soothing pressure, feel the energy for 5 more seconds. 5, 4, 3, 2. Gently open your eyes, masters. Slowly. We have done wonderful meditation. Let's thank Universe and Mahata Foundation for giving us this platform to learn wisdom from many masters. And let's thank all the masters who have attended the session. Thank you all. See you tomorrow. Bye.